வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தகவல் தான். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழில் 40% அரசாணையை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க, என்ன முழுமையாக இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து அரசு பணி தேர்வுகளில் தமிழில் 40% மதிப்பெண் தமிழக அரசின் அரசாணையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அரசு பணி தேர்வுகளில் தமிழ் மொழித்தாளில் 40% மதிப்பெண் பெற்றால் மட்டுமே பொது அறிவு, திறனறிவு தேர்வுத்தாள் மதிப்பீடு என அரசாணை வெளியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க, தமிழில் தகுதி தேர்வு எல்லா தேர்வுகள்லையுமே இனிமேல் தமிழகத்தில் எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகள்லையுமே தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது இடம்பெறும். அந்த தகுதி தேர்வில் நீங்கள் வந்து வெற்றி பெற்றால் மட்டுமே உங்களுடைய அடுத்த கட்ட, அதாவது மெயின் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து முன்னாடி இருந்தே நடைமுறையில் இருக்குது. இது வந்து இப்போது அரசாணையாக வெளியாகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுகள்லையுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்றது கம்பல்சரி இருக்கும். அது வந்து வெறும் எலிஜிபிலிட்டியாக வர்றதும் ஸ்கோரிங் மார்க்காக வர்றதும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. ஒரு சிலர் இப்போ குரூப் 4லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் அந்த மாதிரி தான் வரும். இப்போ 100 கேள்விகள்னால் அதில் குறைந்தபட்ச மதிப்பெண்களும் நீங்கள் எடுக்கணும். அதில் வந்து அதிகமான மதிப்பெண்கள் எவ்வளோ, அதுக்கு மேலே எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுடைய மார்க்கில் வந்து ஆட் ஆகிடும். இல்லை தமிழில் நான் வெறும் 20 மார்க்கு தான் எடுத்தேன், 40% மார்க் கேட்டிருக்காங்க, 40 மார்க்கு 40 வாங்காமல் நான் 20 தான் இங்கே வாங்கியிருக்கேன், இல்லை ஒரு 39 வாங்கிட்டோம், பொது அறிவில் 100க்கு 100 வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 139 மதிப்பெண்கள் அப்படின்னு போட மாட்டாங்க. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியிலே ஃபெயிலு. ஸோ பொது அறிவு உங்களுக்கு கால்குலேஷனே பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து அதை பேப்பரே திருத்த மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமை ஆகிடும். ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் 40% மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்கணும். 40% அப்படின்றது உங்களுடைய மொத்த கேள்விகள் 100 இருந்துச்சுன்னா 40 கேள்விகள் சரியாக இருக்கணும், அதாவது தமிழில் மட்டும். அதே போல் தமிழில் மட்டும் 50 கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 20 கேள்விகளை சரியாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் 40% மதிப்பெண்கள் அப்படின்றது. மொத்த மார்க்கில் 40% மார்க் வந்து இருக்கணும் தமிழில் மட்டும். ஸோ அதை வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து தேர்வு எழுதுறது 100க்கும் எழுதலாம், 150க்கும் எழுதலாம், 200க்கும் எழுதலாம். தமிழில் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழில் மட்டும் இவ்வளோ எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 40% மதிப்பெண்கள் நீங்கள் வந்து வாங்கி ஆகணும். அதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது. ஸோ இது வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து கம்பல்சரி இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ தமிழ் படிக்காமல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் உங்களால் வந்து காம்படிஷன் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்றது கஷ்டம். எலிஜிபிலிட்டியாவது மினிமம் எலிஜிபிலிட்டியாவது இருக்கணும் அப்படின்றது தான் இந்த அரசாணை நமக்கு வந்து வெளிப்படையாக உணர்த்துகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பர்சனலான கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் ஒரு வேளை ஃபெயிலாக இருந்தீங்க அப்படின்னா அது எந்த தேர்வு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.